காற்றோடு பேசும் கனவுகள். இது ஒரு சிறிய கிராமத்தில் தொடங்கிய கதையாகும். அந்த கிராமம் இயற்கையின் மடியில் தன்னை புதைத்துக் கொண்டு அழகிய காட்சிகளால் நிரம்பி இருந்தது. அந்த கிராமத்தில் வசித்தவர் தமயந்தி. இயற்கையை மடியில் தழுவி கனவுகளால் வாழ்ந்த ஒரு இயல்பான பெண். தமயந்தியின் சிறுவயதிலிருந்து ஒரு கனவு இருந்தது. அவள் எழுதும் கவிதைகள் ஒருநாள் உலகம் முழுவதும் பரவ வேண்டும். தனது சொந்த உலகத்தில் மட்டுமே வாழ்ந்த தமயந்தி தினமும் மலைக்குச் சென்று காற்றோடு பேசுவாள். என் கனவுகளை என்னால் நிறைவேற்ற முடியுமா என்று அவள் காற்றிடம் கேட்பாள். காற்று அவளது ஜாதக குருவைப் போல புன்னகைத்துக் கொண்டே அவளிடம் சில தினங்களுக்கு காத்திரு என்று சொல்லும். கனவுகள் காற்றில் பறந்த தருணம். ஒருநாள் தமயந்தியின் கவிதை புத்தகம் நூலகத்தில் வாசகர்களுக்கு தெரிய வந்தது. ஒரு பத்திரிகை ஆசிரியர் அதை படித்து அதை பத்திரிகையில் பிரசுரிக்க முடிவு செய்தார். அந்த கவிதைகளில் இயற்கையின் அழகு, வாழ்க்கையின் மயக்கம், காற்றின் மெளனம் அனைத்தும் பேசிக் கொண்டிருந்தன. காற்றின் வார்த்தைகள். தமயந்தி வெற்றியின் பக்கம் நகர்ந்தபோது அவள் தொடர்ந்து காற்றோடு பேசிக் கொண்டிருந்தாள். நான் இப்போது வெற்றியடைந்துள்ளேன். இப்போது என்ன செய்ய வேண்டும் என்று அவள் கேட்க, காற்று மெளனமாக அவளது அருகே இருந்த பூக்களை திரும்ப திரும்ப உதிரச் செய்தது. தமயந்தி அதைப் புரிந்து கொண்டாள். வெற்றியை பகிர்ந்து கொள்ள வேண்டும், மற்றவர்களின் கனவுகளுக்கும் உயிர் கொடுக்க வேண்டும். காற்றின் மூலம் வாழும் கனவுகள். தமயந்தி தனது கவிதை மூலம் அத்தனை உயிர்களுக்கும் உத்வேகமாக இருந்தார். கிராமத்தின் சிறியவர்கள் முதல் நகரத்தின் பெரியவர்கள் வரை அனைவரும் அவளிடம் கற்றுக்கொண்டார்கள். வாழ்க்கையை கனவுகளால் நனைக்க, அதை செயலாக மாற்றிய மனிதர்கள் காற்றாக வாழ்கிறார்கள். தமயந்தியின் கதை காற்றோடு பேசும் கனவுகளின் மூலம் ஒரு விளக்கமாக மாறியது. வாழ்க்கை ஒரு காற்றைப் போல சுதந்திரமாக இருக்க வேண்டும், ஆனால் அதே சமயத்தில் கனவுகள் நிலைப்பாட்டுடன் செயல்பட வேண்டும் என்று அவளின் வாழ்வு உணர்த்தியது. கதையின் முடிவு. தமயந்தியின் கவிதை உலகமெங்கும் பிரபலமானது. காற்றின் மெளன பாடங்களை உலகம் முழுவதும் பாடிய மக்கள் காற்றோடு பேசும் கனவுகளை நினைவுகூர்ந்தனர். அவர்களது மனதில் ஒரு விஷயம் மட்டும் மிச்சமிருந்தது. காற்றோடு பேசுங்கள், அது உங்களுக்கு தெரிந்ததைக் காட்டும். உங்கள் கனவுகள் அவ்வப்போது காற்றில் பறந்து வெற்றியாக மாறும்.